உங்களுக்கு வந்து வாக்காளர் பட்டியல் வந்து செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கான். என்ன கோல்டா? ஆமாம், திமுக காரணங்க தான் ஏதாவது பண்ணி வச்சிருப்பானு கொடுங்க. ஏதோ வச்சோம் செய்வன எதோ வச்சிட்டாங்க. வணக்கம் பிரதீப். வணக்கம். தேர்தல் நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு, பார்த்துருப்பீங்க. சாயங்காலம் வரைக்குமே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு எலெக்ஷனு. நேற்று நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துச்சு. காலையில் கூட ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு. என்ன நடந்துச்சு நேற்று, நிலவரம் அப்படி இருக்கு இப்போ? சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சார் நேற்று. வாக்காளர்கள் பட்டியலில் வந்து 1,00,000 வாக்காளர்களின் பெயர் இல்லை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. இங்கே கோயம்புத்தூரில் மட்டுமா, மொத்தம் தமிழ்நாடு? கோயம்புத்தூரில் மட்டும். ஓ சரி சரி. கோயம்புத்தூரில் அதான் ஒரு பூத்துலேயும் வந்து எத்தனை பேர், 25 பேருடைய பெயர் இல்லை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. இதில் குறிப்பாக அவங்க எல்லாருமே வந்து பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றாரு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆதரவாளர்களை வாக்கு சாவடியிலிருந்து போலீஸ் ஆட்கள் வந்து அடிச்சு கூப்பிட்டு போனாங்க. ஆமாம் ஆமாம், பார்த்து இழுத்துட்டு போயிருப்பாங்க. அதாவது குண்டு கட்டோட தூக்கிட்டு போன மாதிரி. ஆமாம், வண்டியில ஏறு அப்படின்னுவாங்க. இவன் நான் ஏன் ஏறணும் அப்படின்னுவான். அடிங்க ஏறுறா அப்படின்னுவாங்க. இது அங்கே நடந்தது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் நான் கேட்குறது என்ன, ஒரு 100-200 கோடி ரூபாய் செலவு, 4,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோவா செலவு பண்ணி? அது இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு தலைக்கு 47 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை கோடி வாக்காளர்கள்? எங்கே, இந்தியா ஃபுல்லாக சொல்றீங்க நீங்கள்? அப்படி தானே? இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே இருக்காங்க மக்கள். 4,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு தலைக்கு 47 ரூபாய் அப்படின்ற ஒரு இதுவில். முதல் தேர்தல் வந்து 1951. ஆமாம், அந்த எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 10.5 கோடி ரூபாய் அப்போ செலவு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் கூடிருச்சு. ஆமாம் ஆமாம், மக்கள் தொகை கூடிருச்சு, எக்ஸ்பென்ஸும் கூடிருச்சு. ஆனால் பெட்ரோல் ரேட் ஏறினா மட்டும் நீங்கள் திட்டுறீங்க, ஏன் ஏறுதுன்னு. சரிங்க சூர்யா, இதுதான் சூர்யா. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான பல தகவல்கள் வந்து நேற்று நடந்தது, சம்பவங்கள். இதில் குறிப்பாக வந்து மத்திய சென்னையில் வந்து வினோத் பி செல்வம் அவர்கள் வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு. இந்த மாதிரி திமுக ஆட்கள் வந்து அந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல, அதில் வந்து தயாநிதி மாறன் பேர் இருக்கிற இடத்த வந்து இங்கே நீங்கள் வாக்கு போடணும் அப்படின்ற மாதிரி வெளியவே வச்சுருந்தாங்க. அதை வந்து நீங்கள் எப்படி வைக்கலாம், நாங்கள் பல முறை சொல்லியும் வந்து நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலை, இதே மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து மவுண்ட் ரோட்டில் தர்ணாக்கு உட்காருவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அப்புறம் நாம் தமிழர் கட்சியின் அதே மத்திய சென்னை வேட்பாளர் வந்து எந்த பட்டனை நாங்கள் ப்ரெஸ் பண்ணாவும் பாஜகவுக்கு ஓட்டு, சாரி எந்த பட்டன் நாங்கள் ப்ரெஸ் பண்ணாவும் வந்து எங்களுக்கு வந்து லைட் எரிய மாட்டுது, அதுவும் குறிப்பாக இவங்களுடைய பட்டன் யாராவது ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா லைட் எரிய மாட்டுதா, அதனால் இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்டதுக்கு அவரை தூக்கிட்டு போயிட்டு அதை மண்டபத்தில் உட்கார வச்சாங்க. நேற்று மதியம் தூக்குனாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் உட்கார வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட பல சம்பவங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. பல கிராமங்களில் வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. ஆமாம், அதில் குறிப்பாக வந்து வேங்கிய வயல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த கிராமமே வந்து யாருக்குமே வந்து வாக்கு போடலை. இன்னொன்று கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஓட்டு, ஒன்று வந்து காவல்துறை அதிகாரி, இன்னொருத்தர் வந்து அவரும் காவல்துறை அதிகாரி. 2 பேருமே காவல்துறை அதிகாரி தான். இவங்களை தவிர்த்து வேறு யாருமே வந்து வாக்கு போடலை. சரி ரைட், இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஆரம்பிக்கலாங்களா? கடந்த தேர்தல் 2019 ஏப்ரல் 18 நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 71.87% வாக்குகள் வந்து பதிவானது, மொத்த சராசரி வாக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு நடந்தது வந்து 18வது நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் 69.46% தான் வந்து போலாக இருக்குது. கிட்டத்தட்ட 2.41% வந்து போல் ஆகலை இந்த தேர்தலில். என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ரீசனாக இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, தொடர்ந்து 3 நாள் லீவு. இந்த லீவில் வந்து நிறைய பேர் ஊருக்கு போயிருக்கலாம், இல்லைனா வந்து டூருக்கு எங்கேயாவது கிளம்பி போயிட்டுருப்பாங்க. அது இல்லாமல் இந்த கிராமங்கள்லாம் வந்து தேர்தலை புறக்கணிச்சாங்கல்ல, நமக்கு தெரிஞ்ச ஒரு 8 கிராமங்கள் வந்து நியூஸில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. தெரியாமல் எத்தனையோ கிராமங்கள் புறக்கணிச்சிருப்பாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, எவனுக்கு ஓட்டு போட்டாலும் எவனும் யோகியம் கிடையாது, நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் வந்து நிறைய யங் ஓட்டர்ஸ் வந்து போடலை இந்த முறை. வெயில் எதுவும் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
ஏன்னா வெயில் காலம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. கடந்த காலையில போயிட்டு ஓட்டு போட்டுருக்கலாம்ல, இல்லை ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஓட்டு அதான் போட்டுருக்கலாம்ல. எப்படினாலும் மொத்த வாக்காளருக்கும் காலைல போட வெயில் ஓகே சூர்யா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. வெயில் வந்து உங்களுக்கு எப்போ வரும்? மதியம் ஒரு 12 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 3 மணி வரைக்கும் ரொம்ப சிவியராக இருக்கும். காலையில் போய் போட்டுருக்கலாமே. அதான் எல்லாருமே காலைல போய் போடணும்னு நினச்சி. சரி, அப்போ ஈவினிங் போய் போட வேண்டியதானே? ஈவினிங் வெயில் தான் இருந்துச்சு. 6 மணி வரைக்குமே வெப்பம் தாங்கல, குறையில. Surian scolding, it's too hot, வேர்த்து கோட்டிங் அப்படின்ற மாதிரி தான் செய்தி. 3 மணிக்கு இருந்த அதே வெப்பம் வந்து 6 மணிக்கு இருந்திருக்காது. ஒருவேளை அது காரணமாக இருக்குமோ அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் காரணமாக இருக்காது. அது இருக்காது. ரெண்டாவது போகல அப்படின்னா ஓகே, அதுல நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக். யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்றீங்க, யங் ஓட்டர்ஸே நிறைய பேர் போடல அப்படின்றது தான் வருத்தம். எனக்கு வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு செய்தி வந்துச்சு. என்ன போட்டிருக்காங்கன்னா, சென்னையில இருந்து நிறைய பேர் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போய் போடல, அதுக்கு காரணம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு மாறி மாறி போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய நகைச்சுவையான பதிவுகள்லாம் வந்துச்சு. மேபி அதுவும் ஒரு காரணமா இருக்கு. கிளம்பாக்கம் போயிலாம் நல்லா ஓட்டுலாம் போட. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இங்க இருந்து கிளம்பாக்கம் போய் அங்கிருந்து ஊருக்கு போறவன் போயிட்டு யாருக்கு ஓட்டு போட்டிருப்பான்? நிறைய பேர் வந்து போகவே இல்லையாமே. அந்த வெறியிலேயே போய் ஓட்டு போட்டிருப்பாங்க. போட்டா கண்டிப்பா அங்க போட்டிருக்க மாட்டாங்க தெரியும். சென்னைக்கு வெளியே பஸ் ஸ்டாண்டை நீ வைக்கிற இரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு காண்ட கொட்டி இருப்பானுங்க. இப்போ மற்றபடி நேற்று எப்படி நடந்தது? சுவாரஸ்யமா ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது பண்ண? நேற்று வந்து ஃபன்னா நடந்துச்சுன்றதை விட மன வேதனையா ஒன்று நடந்தது. இவனுங்களுக்கெல்லாம் ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 கிராமத்து மக்கள் போய் ஓட்டே போடல. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம், மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிராமங்கள், நார்த் சைடு ஒரு 5-6 கிராமங்கள், சென்னை பக்கத்தில் ஒரு கிராமத்தை சொன்னாங்க. எந்த கிராமத்துலையுமே போய் மக்கள் ஓட்டு போடவே இல்லை. இந்த வேங்கை வயலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியா கவர் பண்ணிகிட்டு இருக்கான், எப்போ ஒருத்தராச்சும் வந்துடுவாங்களா. அது வந்து என்ன பிளானில் இருந்திருக்காங்கன்னா, வேங்கை வயலிலிருந்து வந்து ஒரு நபர் மட்டும் வாக்களித்தார், ஒருவர் வந்தார் அப்படின்றத நியூஸாக போகலான்ட்டு வெயிட் பண்ணியிருக்கானுங்க போல். வரவே மாட்டேன்ட்டானுங்க. அந்த ஒருத்தர் கூட வரவே இல்லை. கோவம், அவ்வளோ மக்களுக்கு அவ்வளோ கோவம். பக்கத்தில் கீரனூர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் வந்து சில வாலிபர்கள், யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. பட் அவங்க யாருக்கு போட்டாங்க அதெல்லாம் ரெண்டாவது. ஓட்டு போட்டுட்டு அவர்கள் வந்து சொல்லக்கூடிய வாதங்கள் என்னென்னா, வருஷம் வட்ட எலெக்ஷன் நடக்கிறப்ப ஃபுல்லாக நாங்கள் ஓட்டு போடுறோம், நீங்களும் எங்களை ஏமாற்றிட்டு தான் இருக்கீங்க, இருந்தாலும் நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்ற ஒரு ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் நாங்கள் ஓட்டு போட்டுட்ருக்கோம், ஏமாற்றிட்டே இருக்கோம்னு நினைக்காதீங்க, ஓட்டு போட்டு தான் இருக்க போகிறோம், நாங்கள் ஏமாற்றிட்டே இருக்கோன்னு மட்டும் கடைசி வரைக்கும் நினைக்காதீங்க, என்னைக்கா ஒரு நாள் இது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்து அவங்க வீடியோ நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்ருக்கானுங்க. பசங்க, சின்ன பசங்களாக பண்ணுறாங்க, ஒரு 25 வயசு 24 வயசு பசங்கள்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாகவே இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து பாருங்களே, ஏற்கனவே இருந்த எதுவுமே பண்ணல, இருந்தாலும் ஓட்டு போடுறேன், நீ பண்ணு, நம்பிக்கை இருக்குது, ஏமாறுறோன்னு நினைக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. மற்றபடி திமுகவில் வந்துட்டு சில காமெடியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்குள்ளே ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போல், அதில் அவனுக்குள்ளே தில்லுமுள்ளாயிருச்சு, அடிதடி ஆயிடுச்சு போல். அடிதடி ஆனதுக்கு பாஜக காரன் தான் காரணம்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கிட்ட போய் பிரச்சனை பண்ண, போலீஸ்காரன் சப்பு அடித்து வண்டியில் ஏற்றிட்டாங்க. இங்கே பாஜக காரனே பூத் கமிட்டி, அவன் பூத்தே போடல இங்கே. ஆமாம். ஏன்னா நேற்று வந்து தமிழகம் முழுவதும் அதிகமாக எங்கெங்கே பூத் கமிட்டி போட்டிருந்தாங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் தான் அதிகமாக போட்டிருந்தது. வழக்கமாக அப்படிதான், அவங்க தான் அதிகமாக போடுவாங்க. அதிகமாக நல்ல விஷயம் அது. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் உள்ளே ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம். பாஜகவும் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. பட் சவுத் சைடு கொஞ்சம் நான் விசாரித்தேன். குறிப்பாக விருதுநகர் தொகுதியிலலாம் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க, மதுரை தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. திமுக அதிமுக அளவுக்கு வந்து அவங்க பூத் கமிட்டி போடலை, அந்த பூத் இது போடலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, எலெக்ஷன் பூத்து. இந்த பூத்தில் வந்து என்னென்ன காமெடி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த தயாநிதி மாறனுக்கு ஒன்று பண்ணாங்கன்னு, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இந்த நம்பர் பட்டன் அமுக்குனீங்கன்னா ஓட்டு விழுந்துடும் அப்படின்றாங்க. எந்த பட்டன் நம்ம அமுக்கணும் ஓட்டு விழுவோம், அது எனக்கு தெரியும். ஏதுக்கு இந்த நம்பர் அமுக்கணும்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க மக்கள். வயசான பாட்டியை வண்டியில் ஏற்றிட்டு வர்றது, ஆட்டோவில் கொண்டு வர்றது. இதில் என்ன பண்ணுறானுங்கன்னா, ஆட்டோவில் கூப்பிட்டு வந்து ஓட்டு போட்டுட்டு அப்படியே விட்டுறானுங்க கிளவியை. திருப்பி போய் விடணும்ல, இவனுக்கு வேலை முடிஞ்சுன்னா விட்டுறானுங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரில் நல்லது பண்ணுறதுக்கு 4 பசங்க சுற்றுவாங்கல்ல, அவனுங்க தான் அந்த கிளவியெல்லாம் கூட்டு போய் வீட்டில் இறக்கி விடுறது. அப்புறம் எலெக்ஷன் கமிஷனுமே சூப்பராக வேலை பார்த்துருந்தாங்க. இந்த சமினா பந்தல்லாம் போட்டு சேர்லாம் போட்டிருந்தாங்க. வெயில் அதிகமாக இருக்குல்ல, வெயில் ரொம்ப சாஸ்தியா இருக்குல்ல, அதுக்காக போட்டிருந்தாங்க. அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வயசானவங்க வராதிங்க மதியம்,
அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய வயதானவர்கள் 2 பேர் மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க. 2 பேருன்னு தகவல் வந்திருக்கு. பட் இந்த தகவல் இதாக வர்றது அன்அஃபிஷியல் நியூஸாக வர்றது நிறைய பேர் இறந்துட்டாங்கன்ற மாதிரி வருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே வெயில் காலத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. வெயிலுடைய கொடுமை தாங்க முடியாமல் அவ்வளோ கொடுமையாக இருக்கும். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ணாங்க. மாடிக்கிற அளவுக்கு இழுக்கிற இந்த எலெக்ஷன் இந்த நேரத்தில் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி சம்மினா பந்தல் போட்டு சேர் போட்டது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதேமாதிரி பள்ளிகள் மேக்ஸிமம் வந்து மரங்களோடு இருக்கும். இந்த மரங்கள் இல்லாமல் சில பள்ளிகள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மரங்கள் இருக்காது. உங்களுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. அது மலையை பார்த்திங்கன்னா நல்ல மரமே இல்லாத ப்ளைனாக தான் இருக்கும், பாராமல் தான் இருக்கும். அந்த மலையை அப்படியே சூரிய வெளிச்சம் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்கள் மேலேயே திருப்பி, அப்படியே ஏதாவது அடுப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப அளவில் வெப்பத்தை வந்து மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றக்காக அந்த பகுதியிலலாம் ரொம்ப கவர் பண்ணியிருந்தாங்க. சில அரசியல் கட்சிகள்லாம் தெரில, தன்னார்வலர்கள் நினைக்கிறேன். அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில், அதனால் தன்னார்வலர்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மோர் பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. இது நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக போட்டிங்கன்னா இது வந்து தேர்தல் நடத்தை விதிமுறையை வந்து மீறுற மாதிரி ஆயிரும். இந்த தன்னார்வலர்கள் வந்து இந்த மாதிரி மோர் பந்தல்லாம் அமைச்சது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கும். அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட 1,00,000 வாக்காளர்களின் பெயர் இல்லை அப்படின்றது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பூத்துலேயும் வந்து 25 பேருடைய நேம் வந்து இல்லை வாக்காளர் பட்டியலில். அதில் ஒரு வாக்கு சாவடியில் மட்டும் 850 பேருடைய பேர் வந்து இல்லை. லாஸ்ட் டைம் அந்த 850 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த தேர்தலில், ஆனால் இந்த தேர்தலில் வந்து அவங்களுடைய பெயர் இல்லை. இதில் குறிப்பாக வந்து நிறைய பேருடைய லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியுடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ இது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. தேர்தல் ஆணையர் அதுக்கு வந்து விளக்கம் கூட கொடுத்துருந்தாரு, இன்னைக்கு காலையில் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லி, அதாவது டெக்னிக்கல் இஷ்யூ நடந்துச்சுன்னா யார் இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போய் உடனே போய் அதை ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த தேர்தல் இந்த பிரச்சனை வராமல் நாங்கள் பார்ப்போன்ற மாதிரி சொல்லியிருக்கிறத தகவல் காலில் வந்துச்சு, செய்தித்தாள்களில் வந்துச்சு. பட் அவர் டீட்டெயில்டாக என்ன சொன்னாருன்றது வரல. அதாவது ஃபிக்ஸ் பண்ணுவோம். தேர்தல்ன்றது 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது, சரிங்களா? எப்படியே இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த தேர்தலுக்கு வந்து எப்படியே லாஸ்ட் இயர்லேருந்தே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் இயர்ல இருந்தால் பண்ணீங்க, என்ன சார் பண்ணீங்க? கேட்க மாட்டேன் சொல்லுங்க. இது வந்து அப்போ என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? வேணும்னே பழி வாங்குன்ற நோக்கத்தோட அண்ணாமலை அவர்களுடைய சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திமுக வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு பயத்தில் அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. அது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மேபி இருக்கலாம். ஓகே. மொத்தம் வந்து ஒரு 1,00,000 வாக்குகள் வந்து கோவை தொகுதியில் பதிவாகலை அப்படின்றத விட ஓட்டர்ஸுடைய பெயர் வந்து இல்லை வாக்காளர் பட்டியலில். இது ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் மட்டும்தான் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எங்கள் வீட்டிலே வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஓட்டு போட முடியல இந்த முறை. வாக்காளர் அதான் பட்டியலில் வந்து அவங்க பெயர் இல்லை. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்களாம் தான் சொன்னாங்க, ஆமாங்க எங்கள் ரிலேட்டிவில் கூட ஒரு 2-3 பேர் வந்து ஓட்டு போடலை அப்படின்னா. என்ன ரொம்ப ஏஜ்டா இல்லை என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு. இல்லை நல்ல எங்கேஜ் ஆளுங்க தான், ஆனால் வந்து பட்டியலில் வந்து பெயர் இல்லை. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். பொதுவாக எங்கள் கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலில் நம்ம 1 மாதம் முன்னாடி வரும் வந்து நம்ம கவனிப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் ஸ்லிப்பு மாதிரி கொடுப்பாங்க. அப்போது ஒரு வேளை எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் கொடுக்கல அப்படின்னா சேர்க்கலாம், அப்போ சேர்ப்பாங்க. ஏன் அதை வந்து இப்போ நகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் பண்ணலாம்? யாருமே பண்ணலை ஆக்சுவலாக இந்த முறை. அதை இப்போ நம்மளே எல்லாருக்கும் என்ன நினைப்பு அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டைம் நான் போகிறேன் சூர்யா, லாஸ்ட் டைம் நான் ஓட்டு போடுறேன், இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா என் பேர் அங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் தானே நான் வந்து அதை செக் பண்ணாமலே இருந்திருப்பேன். நான் இந்த தேர்தலில் பார்த்தேன் என்னுடைய பேர் வந்து அங்கே இல்லை. ஸோ இதுலேருந்து இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இதுலேருந்து நமக்கு கற்றுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, எத்தனை முறை இருந்தாலும் நம்மளுடைய பேர் இருக்குதா அப்படின்றத நம்ம முன்னாடியே செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா வந்து வாக்குரிமை அப்படின்றது வந்து அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான். அது நம்மளை எதிர்த்து ஆளக்கூடிய அரசாங்கத்தை வந்து நம்ம பிடிக்கல அப்படின்ற ஒரு இதுவை வந்து நம்ம எதில் காட்ட முடியும் அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் காட்டணும் நம்ம. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பேர் அங்கே இல்லை அப்படின்றது வந்து நமக்கான அந்த ஒரு இதுவை நம்ம போராடலை, ஃபைட் பண்ணல அப்படின்ற ஒரு இதுவில் தான் நான் பார்க்குறேன் நான்.
ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வாக்காளர் பட்டியல் வந்து செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. என்ன கோல்டா? ஆமாம், திமுக காரணங்க தான் அதான் எதாவது பண்ணி வச்சிருப்பானு கொடுங்க. அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தக்கா ஏதோ வச்சோம் செய்வன் அது வச்சிட்டாங்க. வாக்காளர் பட்டியலில் வந்து பேர் வந்து நம்ம தான் செக் பண்ணியிருக்கணும். அது நம்மளுடைய ஃபால்ட்டு தான் அது. நெக்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும். கண்டிப்பாக. ரெண்டாவது வந்து நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோட்டலாக எவ்வளோ போலிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 72.09%. ஓகே. திரும்பவும் நேற்று நைட்டே வந்து மாறுச்சுல்ல, அது நள்ளிரவில் மாற்றிட்டாங்க. நள்ளிரவு. ஓகே, மாற்றிட்டாங்க. நள்ளிரவில் வந்து அது எவ்வளோ மாறுச்சு அப்படின்னா 69.46%. அதாவது இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 2.5% வந்து கம்மியாயிடுச்சு. எங்கே வந்து இந்த தப்பு நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, ஒருவேளை ஒரு அசம்ஷனில் சொல்லியிருக்கலாம், அல்லது அதை வந்து நியூமரிக்கல் எரர் வந்து எல்லா துறையிலையுமே வரக்கூடியது. சூப்பர், நீங்கள் சொல்கிற நியூமரிக்கல் எரர் நான் ஏற்றுக்கிறேன் நான். ஆனால் இந்த நியூமரிக்கல் எரர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மத்திய சென்னை எடுத்துப்போம். மத்திய சென்னையில் மட்டும் ஒரு 6% கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ஓட்டு கிட்ட எடுத்தோம் அப்படின்னா, நம்ம டேட்டாவில் எடுத்தோம்னா 80,000 ஓட்டு வித்தியாசங்கள் வருது. 80,000 ஓட்டு வித்தியாசம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு நியூமரிக்கல் எரர் ஆகுது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கரெக்ட், புரியுது நீங்கள் சொல்ல வர்றது. கோயம்புத்தூர் தொகுதி எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வருது. நீங்கள் சொல்கிற அந்த ஒரு நியூமரிக் எரர், அது வந்து எப்படி சார் அதை நியூமரிக் எரரில் எடுத்துக்க முடியும்? ஏதோ 5 ஓட்டு 10 ஓட்டு 0.5% 1%னா ஓகே ரைட்டு, ஏற்றுக்கலாம். அதை நீங்கள் சொல்கிற பெர்சன்டேஜே வந்து 7%, 8%, 10%ன்னு வருது டிஃப்ரென்ஸு. இல்லை, இது பல பேருடைய கேள்வியாகவும் இருக்குது. நானே அதே கேள்வி உங்ககிட்டே வைக்கிறேன். ஏன்னா இது வந்து அவங்க ஓவரால் தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருந்தால் மட்டும் பிரச்சனை இருந்திருக்காது. நம்ம கூட நியூமரிக் எரர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், 2.5%ன்னு போயிருக்கலாம். பட் அவங்க செப்பரேட்டாக ஒவ்வொரு தொகுதிக்குமே இவ்வளோதுன்னு சொல்லியிருந்தாங்க நேற்று. அதில் தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மத்திய சென்னையும் வருது. அதில் வந்து ஆல்ரெடி அதுதான் இருக்குது. மத்திய சென்னை எல்லாமே எல்லா தொகுதியிலுமே சொல்கிறாங்க. ஒரு சில தொகுதியில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த திருவள்ளூரில் கூட வந்து இவங்க ஸ்டார்டிங் சொன்னதை விட அடுத்து இவங்க சொன்னதில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு 3% கிட்ட டிஃப்ரென்ஸ் மேக்ஸிமம் குறைஞ்சிருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மொத்தமாக குறையும் போது இது எல்லாமே குறைஞ்சி தான் இருக்கும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் அசம்ஷனாக இருந்திருக்குமோ, அதாவது அவங்களுடைய சிஸ்டமில் வந்து வேறு எதுவும் கம்ப்ளைண்ட்டாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் சார். நான் திருப்பி அதுதான் சார் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. 5 வருஷமா என்ன சார் பண்ணிருந்தீங்க? 2019 லாஸ்ட் தேர்தல், இப்போ இருக்கிற தேர்தல் 2024. எப்படியோ நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் கேப் இருக்குது. நீங்கள் இந்த எலெக்ஷன் நீங்கள் எப்படியோ குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம் முன்னாடியே வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இவிஎம் மிஷின் செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் அப்போல்லாம் என்ன சார் பண்ணீங்க? இதெல்லாம் வந்து சிஸ்டம் எரர்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நம்ம இருக்கிறது ஒரு மாடர்ன் டெக்னாலஜி கொண்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து சிஸ்டமேட்டிக் எரர், மேனுவல் ஃபால்ட்டுன்னு நீங்கள் வந்து கதை விட்டுட்டு இருக்க முடியுமா? இதை சரி, ஓகே. இப்போ என்ன காரணமாக இருக்கும்? கேர்லெஸ் தான், வேறு என்ன? கேர்லெஸ். ஆமாம், 6 மணிக்குள்ளே டேட்டாஸ் வந்து வெளியில் கொடுக்கணும். அதான் ஒரு 6-6:15 போலிங் வந்து 6 மணிக்கு முடியுது. நீங்கள் வந்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து எப்போது நீங்கள் சொல்லணும், மேக்ஸிமம் ஒரு 6:15 நீங்கள் சொல்லணும் அப்படின்னு உடனே இவங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் இல்லை அப்படின்னா எங்கே தப்பு நடந்ததுன்னு அவங்களே வந்து கிளாரிஃபை பண்ணட்டும். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு வந்து இந்த அஃபிஷியலாக அந்த வந்து சொல்கிறாங்க 72.09%. ஆனால் தகவல்கள் என்ன வருதுன்னா 7:15 மேலே வரைக்குமே இது நடந்திருக்கான், வாக்குப்பதிவு நடந்துட்டு இருந்ததாக செய்தி வருது. ஏன் டோக்கன் கொடுத்துட்டு உள்ளே வர வச்சுட்டாங்க? ஆமாம், 6 மணிக்கு முன்னாடி டோக்கன் கொடுத்தவங்கள ஃபுல்லாக லைனில் நிற்க வச்சு உடுக்கில் கொடுத்துருப்பாங்க. 6 மணிக்கு மேலே டோக்கன் கொடுக்கல, அவங்க டைமுக்கு கரெக்டாக கீப் பண்ணிட்டாங்க. கியூ 6 மணிக்கு முன்னாடி வந்தவங்களுக்குலாம் டோக்கன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உடனே நீங்கள் வந்து இது அனௌன்ஸ்மெண்ட் விடாமல் பொறுமையாக நீங்கள் ஒரு 8-8:30 ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ தப்பு எங்கே ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங் வந்து நீங்கள் கம்மியாக சொல்லி அதிகமாக வந்திருந்தா பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதிகமான பெர்சன்டேஜ் சொல்லி இப்போ கம்மியானது தான் இப்போ பிரச்சனை. கரெக்டாக? கரெக்ட். ஒரு தொகுதியிலே இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30,000-40,000 ஓட் டிஃப்ரென்ஸ் வருது. 20,000-30,000 வந்துடுது ஒரு தொகுதியிலும். ஒரு சில தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ஓட் டிஃப்ரென்ஸே வருது. இது பல வேட்பாளர்களுக்கு வந்து பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன் நான். பல வேட்பாளர்கள் ஆமாம் போட்டியிட்ட பல. கண்டிப்பாக. நேற்று கோயம்புத்தூரில் வந்து இவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு, வாக்காளர் பட்டியலில் வந்து 1,00,000 பெயர்கள் இல்லை அப்படின்றாரு. சிங்கை ராமச்சந்திரனும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு நேற்று. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னன்னு தெரியல, அங்கே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றாரு. மத்திய சென்னை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வினோத் பி செல்வம் அவர்களும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். பல வேட்பாளர்கள் வந்து இது ஒரு விஷயமா இப்போ பேசிட்டு தான் இருக்கிறாங்க.
நீங்கள் பொறுமையாக டைம் எடுத்து ஒரு 8:30-9 மணி போல் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை யாரும் இப்போ கேட்க போகிறது கிடையாது. இதில் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணேன், காலையில் தான் பார்த்தேன் ட்விட்டரில். அதிமுக வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள், நாம் தமிழர் வேட்பாளர்கள் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் திமுக வேட்பாளர்கள் இது வரைக்கும் எந்த குறையும் சொல்லலையே, அப்போ அவங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருந்துச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. ஓகே, எப்படி கனெக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. அந்த ட்விட்டரில் ஒருத்தையும் போட்டிருக்கான், அதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சரி பார்ப்போம் என்னன்னு. இப்போ 2019 தேர்தலுக்கும் 24 தேர்தலுக்கும் ஒரு தொகுதியிலையும் எவ்வளோ போலிங் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் 2019 தேர்தலுக்கு 71.68% வந்து போல் ஆயிருக்கு. 2024 தேர்தல் இப்போ எவ்வளோ போல் ஆயிருக்குன்னா 68.31%. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.37% வந்து கம்மி இந்த முறை போல் ஆனதில்லை. வடசென்னை தொகுதியில் வந்து 63.47% போன தேர்தலில். இந்த தேர்தலில் வந்து 60.13%. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.34% டிஃப்ரென்ஸ் வருது. அடுத்து தென் சென்னை 56.41% போன தேர்தலில். இந்த தேர்தலில் 54.27%. கம்மியாக தாங்க போல இருக்குது ஆக்சுவலாக. 2019க்கும் 24க்கும் நீங்கள் கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 தொகுதியிலையுமே வந்து உங்களுக்கு கம்மியாக தான் போல இருக்குது. மத்திய சென்னை இன்னும் மோசம். போன தேர்தலையே வந்து ரொம்ப கம்மியாக தான் போல ஆனது. கிட்டத்தட்ட அதுதான் வந்து 2வது தொகுதின்னு நினைக்கிறேன் ரொம்ப கம்மியாக போல ஆனதில்ல கடந்த தேர்தலில் 59.25%. இந்த தேர்தல் எவ்வளோ போல இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இன்னும் குறைஞ்சுன்னு தான் இருக்குன்னு சொன்னாங்க. 57%. 57%. 53.91%. நேற்று நைட்டு வந்து பார்க்க 6.50%, 56-57% கிட்ட வந்து கம்மியாக போல இருக்கு. ஆக்சுவலி நேற்று நைட்டு நான் பார்க்கும் 63% எவ்வளவோ இருந்தது. 63 கிட்ட சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலுக்கும் இதுக்குமே வந்து ஒரு 6% கிட்ட வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் வந்துடுச்சு. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வந்து போன தேர்தலுக்கு 61.61%. இந்த தேர்தல் 60.21%. 1% டிஃப்ரென்ஸ் வருது. காஞ்சிபுரமில் வந்து போன தேர்தல் 73.82%. இந்த தேர்தலில் வந்து 71.55% காஞ்சிபுரம். அரக்கோணமில் வந்து போன தேர்தல் 76.64%. இந்த தேர்தலில் வந்து 74.8%. இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்துலேயுமே வந்து கம்மியாக தான் போல இருக்கு லாஸ்ட் டைம் போலானதை விட. கிருஷ்ணகிரியில் போன தேர்தலுக்கு 75.59%. இந்த தேர்தலுக்கு 71.31%. தர்மபுரி தொகுதி போன தேர்தல் 80.49%. இந்த தேர்தல் 81.48%. இங்கே அதிகமாக போல இருக்கு, அவ்வளோதான். திருவண்ணாமலையில் 77.51% போன தேர்தல். இந்த தேர்தலில் 73.88%. ஆரணி தொகுதி போன தேர்தலில் 78.80%. இந்த தேர்தலில் 75.65%. அடுத்து விழுப்புரம் போன தேர்தலில் 78.22%. இந்த தேர்தலில் 76.47%. ஆக்சுவலாக எங்கே போலிங் அதிகமாக நடந்தது அப்போது? இது தருமபுரியில் தான் அதிகமாக நடந்தது. 81 தான் ஹையஸ்ட்லாம். ஆக்சுவலாக அங்கே நல்ல ஒர்க்கிங் இருந்துச்சு. தேர்தல் ஆணையத்துடைய விழிப்புணர்வு அங்கே நல்லா இருந்துச்சு. மற்ற மாவட்டங்களை இல்லை எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் அவேர்னஸ்லாம் கொடுத்தாங்க. இல்லை மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது தருமபுரியில் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுவும் பாமகவை சேர்ந்தவர்கள் சௌமியா அன்புமியா அவங்க எல்லாமே வந்து ரொம்ப இறங்கி வேலை பார்த்தாங்க. அந்த மார்க்கெட்டுக்குள்ளலாம் போய் அக்கா ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வாங்க, கடை போடுறீங்களா, காலைல ஓட்டு போட்டு வந்து கடையை போடுங்க. அவங்க ரொம்ப கேஷுவலாக பேசினாங்க. ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆக்சுவலாக எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கூட அவங்க ஆக்சுவலாக கேட்கல, உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வந்தோம் தான் சொன்னாங்க. கள்ளக்குறிச்சி தொகுதியில் வந்து 78.38% போன தேர்தல். 78.38% போன தேர்தல். இந்த தேர்தலில் வந்து 79.25%. கள்ளக்குறிச்சி மக்கள் எப்பயுமே வந்து கொஞ்சம் இந்த ஓட்டு போடுறதுல வந்து கண்டிப்பாக முன்னாடி வந்துடுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ இருக்கிறதுலே கம்மி வந்து இந்த முறை சவுத் சென்னையா? மத்திய சென்னை. மத்திய சென்னை தான் கம்மியா? ஓகே. சேலமில் வந்து போன முறை 77.33%. இந்த முறை 78.13%. நாமக்கல்லில் போன முறை வந்து 79.98%. இந்த முறை 78.16%. கம்மியாக இருக்குது. ஈரோடில் போன தேர்தல் 72.67%. இந்த தேர்தலில் 70.54%. ஆமாம் 2% கம்மியாயிடுச்சு. திருப்பூர்லேயும் கம்மியாக தான் இருக்குது. போன தேர்தலில் 72.93%. இந்த தேர்தலில் 70.58%.
நீலகிரியில் ஒரு பயங்கரமாக கம்மியாக இருக்குது. நீலகிரியில் போன தேர்தல் 73.70%, இந்த தேர்தலில் 70.93%. கோவையில் வந்து 63.99% போன தேர்தல், இந்த தேர்தலில் 64.81%. கொஞ்சம் கூடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெருசாலாம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது, 1% கூட கிடையாது, 0.80%. பொள்ளாச்சி போன தேர்தலில் வந்து 70.78%, இந்த தேர்தல் 70.70%, ஒரு 0.08% ஆக்சுவலி நம்ம இதை இந்த விஷயத்த கூட பாராட்டலாம். முடிஞ்சளவு அந்த இதை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டாங்களே கோயம்புத்தூர் தொகுதியில். ஆமாம், பொள்ளாச்சி கோயம்புத்தூரும் ஸ்டேபிளாக வச்சிருக்கிறாங்க, பொள்ளாச்சியும் உங்களுக்கு ஸ்டேபிளாக வச்சிருக்கிறாங்க. திருப்பூர் ஆனால் கம்மியாயிடுச்சு இந்த முறை. திண்டுக்கல்லில் வந்து போன முறை 75% அக்யூரேட்டாக, இந்த முறை பார்த்தீங்கன்னா 70.99%. இப்போ 5%, 5% கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட மதுரை இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வெயில் அந்த பக்கம் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் பக்கம்லாம் கடுமையான வெயிலானது. கரூரில் போன முறை வந்து 79.11%, இந்த முறை 78.61%. திருச்சியில் போன முறை 68.89%, இந்த முறை 67.45%. திருச்சியில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வரல. இதில் வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த புதுசாக ஓட்டு போடுறவங்க வந்து அதிகமான பேர் போடலையோன்னு தோணுது எனக்கு. அதுதான் நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கே உங்களுக்கு, என்ன ஒரு இது வந்துடுச்சு அப்படின்னா, இவனும் சரியில்லை அவனும் சரியில்லை, நான் எதுக்கு நான் ஓட்டு போடணும், நோட்டான்ற ஒரு ஆப்ஷனு அதோடைய அவேர்னஸ் வந்து உங்களுக்கு தெரியல ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு யாரையும் பிடிக்கல அப்படின்னா மேபி நோட்டாக்கு போட்டிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு இது. இல்லைன்னா வேறு யாருக்கு போட சொல்கிறீங்க? இவனும் சரியில்லை அவனும் சரியில்லை, நோட்டாக்கு தான் போட்டாகணும். ஆமாம், இவன் எதிர்ப்பை காட்டணும் இப்போ அப்படின்னா நோட்டாக்கு தான் போடணும். இப்போ நோட்டாக்கு போட்டால் மட்டும் இன்னும் பெருசாக வந்து மாற்றம் வந்துடும் அப்படின்லாம் நீங்கள் வந்து கேட்க முடியாதுல்ல. நோட்டாவை பொறுத்த வரைக்கும் நோட்டோட பவர் தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. கேண்டிடேட்ஸை வாங்கின ஓட்டோட நோட்டோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா ரீஎலெக்ஷன் நடத்துனாங்க. இந்த மாதிரி நிறைய இது இருக்குல்ல. அடுத்து பெரம்பலூர் தொகுதி போன முறை வந்து 78.70%, இந்த முறை 77.37%. கடலூர் தொகுதியில் போன முறை 73.64%, இந்த முறை 28%. சிதம்பரம்ல போன முறை 77.72%, இந்த முறை 75.32%. இன்னும் மதுரையே வரல. மயிலாடுதுறை கடைசியில் வரும். மயிலாடுதுறை இந்த முறை போன முறை 73.56%, இந்த முறை 70.06, ஒரு 3.5% கிட்ட அடி வாங்கிடுச்சு. நாகப்பட்டினம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. போன முறை 76.41%, இந்த முறை 71.55%, ஒரு 5% அடியாயிருச்சு. தஞ்சாவூர்லேயும் அப்படிதான். போன முறை 72.46%, இந்த முறை 68.18%. சிவகங்கை போன முறை 69.34%, இந்த முறை 63.94%. அந்த சிவகங்கைலாம் அந்த கீழே வந்து சவுத் மதுரையும் அடி வாங்கிடுச்சு, பயங்கரமாக வாங்கியிருக்கும். போன முறை 65.83%, இந்த முறை 61.92%, ஒரு 4% அடி வாங்கியிருக்கு. தேனி போன முறை 74.75%, இந்த முறை 69.87%. விருதுநகரில் போன முறை 72.1, இந்த முறை வந்து 70.17%. ஆக்சுவலி விருதுநகருமே பயங்கரமாக அடி வாங்க வேண்டிய ஒரு தொகுதி. அங்கே முக்கியமாக வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாரியிலலாம் கூட்டு போய் ஓட்டு போட வச்சுருக்காங்க. ஆக்சுவலி விருதுநகர் தொகுதியில் தானே வருது. பூத்து தூரமாக இருக்குது, கிராமத்துலேருந்து வரணும்னா லாரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே தேர்தல் ஆணையமாக சம்திங் யாராவது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஏறி இஷ்டப்பட்டதும் ஓட்டு போட போகிறீங்க. இரண்டாவது, அங்கே வந்து ஒரு முக்கியமான நபர் விஜயகாந்தனுடைய அவருடைய மகன் நின்றார். அதனாலே நிறைய கிராம மக்கள் ஆர்வமாக போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் கொஞ்சமாச்சும் அது மெயின்டைன் ஆகிருக்கு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6% அடி ஆகிருக்கு. ஏன்னா பயங்கரமான வெயில். அங்கே வந்து கால் பண்ணி கேட்கும் போதெல்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்க, ஓட்டு போட முடியல, வெயிலில் வர முடியல, போக முடியலன்னு பயங்கரமாக சொல்கிறாங்க. அந்த அளவு கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்து ராமநாதபுரம் போன முறை பார்த்தீங்கன்னா 67.85%, இந்த முறை 68.18% இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. இப்போ அடுத்து தூத்துக்குடி வருவோம், இங்கே நீங்களே ஷாக் ஆவீங்க. போன முறை பார்த்தீங்கன்னா 69.03, இந்த முறை எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? கம்மியாக இருக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்கும்? இன்னும் 2%, 1.5%. 59.96%, 10% கம்மியாயிடுச்சு. தூத்துக்குடி முக்கியமான தொகுதி, யாருதுன்னு உங்களுக்கு தெரியும்? கனிமொழி. தென்காசி போன முறை பார்த்தீங்கன்னா 70.98%, இந்த முறை 67.55%. திருநெல்வேலி போன முறை 66.68%, இந்த முறை 64.10%. ஆக்சுவலி தென்காசி வந்து தனித்தொகுதியாக தானே இருந்தது, தனித்தொகுதி தானே அது? ஆமாம்,
தனி தொகுதி தனி தொகுதி தான் நினைக்கிறேன். நிறைய முக்கிய எல்லா கட்சிகளோட பார்வையும் அங்கே இருந்தது, நம்மளே டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி போன முறை வந்து 69.62%, இந்த முறை 65.46%. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த முறை 69.46% வந்து போல் ஆனது. இதில் வந்து இப்போது ரிசல்ட் வர அன்னைக்கு தான் நமக்கு இன்னொன்று ஒரு விஷயம் தெரியும். இதில் வந்து செல்லாத ஓட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்கல்ல, அது வந்து எடுப்பாங்க. இப்போ நடந்தது வந்து நமக்கு ஃபேஸ் 1 எலெக்ஷன் தானே. இது 21 ஸ்டேட்டு 102 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்டிஏ கூட்டணி வந்து 50, இந்தியா கூட்டணி 48, அதர்ஸ் வந்து ஒரு 4 பேர். இன்னும் ஃபேஸ் 2 எலெக்ஷன்லாம் இருக்குல்ல. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இதில் இவங்க தப்பு பண்ணதில்லாம் அதில் இப்போ திருத்திப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த எலெக்ஷனில் இப்படி நடந்துருச்சு, வாக்குப்பதிவு கம்மியாக இருக்கிற மாதிரி தகவல் வருது. சரி, ஓகே, இதை நீ யாருமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக எடுக்கணும். இந்தியா ஃபுல்லாக எலெக்ஷன் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல். ஒட்டுமொத்த இந்தியாவுமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ ஒன்று காட்டுவாங்க கணக்கு, இவ்வளோ வாக்குப்பதிவு இந்தியா முழுவதும் அப்படின்னு காட்டுவாங்க. அது வந்து கடந்த முறை இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததோடு அதிகமாக இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம். ஒருவேளை கம்மியாக வந்துச்சுன்னா அடுத்த நாடாளுமன்றத்தில் மறக்காமல் எல்லாரும் போய் ஓட்டு போடுவோம். நோட்டாவோட முக்கியத்துவத்தை கண்டிப்பாக நம்ம அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நன்றி சூர்யா. நன்றி.